கண்டிப்பாக ஓவியா. குறிப்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் உள்ள நாமக்கல் கலைஞர் மாளிகையில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் IAS, IPS மற்றும் IFS அதிகாரிகளின் உயர்மட்ட மாநாடு இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. தமிழக அரசின் முக்கிய நிர்வாக திட்டங்களை ஆய்வு செய்து மாவட்ட அளவில் அவற்றை விரைவாகவும் திறன்படவும் செயல்படுத்துவது தொடர்பாக இந்த மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக மாநாட்டின் முதல் நாளான இன்று மாவட்ட ஆட்சியர்கள், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் காவல்துறையின் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர். இதில் சட்ட ஒழுங்கு பராமரிப்பு, பெண்கள் மற்றும் குழந்தைகள் பாதுகாப்பு, பொது சுகாதாரம், போதையில்லா தமிழ்நாடு திட்டம் உள்ளிட்ட 10 முக்கிய தலைப்புகள் குறித்து முதலமைச்சர் விரிவாக ஆய்வு மேற்கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர்களுடன் மற்றும் தனியாக நடைபெறும் ஆலோசனையில் 28 அரசு துறைகளில் செயல் திட்டங்கள் மற்றும் வெற்றி தமிழகம் தொலைநோக்கு ஆவணத்தின் அடிப்படையில் மாவட்டங்களில் முன்னெடுக்க வேண்டிய வளர்ச்சி திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் விஜய் விரிவாக ஆய்வு செய்து தேவையான வழிகாட்டுதல்களையும் வழங்க இருக்கிறார் என தகவல் கிடைத்துள்ளது. குறிப்பாக மாநாட்டின் 2வது நாளான நாளை இந்திய வனப்பணித்துறை அதிகாரிகளான IFS அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஆலோசனை நடத்த உள்ளார். இதில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் நடவடிக்கைகள், வனத்துறை மேம்பாட்டு திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து விரிவாக பேசப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபுல் மூன் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். குறிப்பாக அதே போல மேலும் பசுமை தமிழ்நாட்டு திட்டத்தை விரிவுபடுத்துவது, வனப்பகுதிகளில் சாலை வசதிகளை மேம்படுத்துவது, வன உரிமை சட்டத்தை முழுமையாக அமல்படுத்துவது, மனித விலங்கு மோதல்களை தடுக்கும் நடவடிக்கைகள் உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் இந்த ஆலோசனை கூட்டத்தில் இடம்பெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெறும் இந்த IAS, IPS மற்றும் IFS அதிகாரிகள் முதல் மாநாடு என்பதால் இதில் எடுக்கப்படும் முடிவுகள் தமிழக நிர்வாகம் மற்றும் வளர்ச்சி திட்டங்களில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே குறிப்பாக மாவட்ட நிர்வாகம், சட்ட ஒழுங்கு, மக்கள் நல திட்டங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு உள்ளிட்ட துறைகளின் ஒருங்கிணைந்த செயல்பாட்டை வலுப்படுத்தும் நோக்கில் நடைபெறும் இந்த 2 நாள் உயர்மட்ட மாநாடு தமிழக அரசின் எதிர்கால நிர்வாக செயல் திட்டங்களுக்கு முக்கிய வழிகாட்டுதலாக அமையும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஓவியா, தங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி நந்தினி.